இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். அந்த ஐடி கம்பெனியோட அவுட்லைன்ஸ் இது. நல்லா இருக்குங்க. இதோட பியூட்டியை பாரு. கம்பெனியோட பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? என்ன பேரா இருக்கும்? ஏற்கனவே நீங்க வச்சிருக்கிற பேர் தானே, மகேஷ் குரூப் ஆஃப் கம்பெனி. அதே மாதிரி மகேஷ் ஐடி கம்பெனி, கரெக்டா? அது நான் சிங்கிளா இருக்கும் போது. இப்ப நான் சிங்கிள் இல்லையே. எனக்குன்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் நான் எப்படி என் பேரை வைப்பேன்? நீயே சொல்லு. அப்படியா? என்னங்க சொல்றீங்க? என்னங்க, ஏன் பேர்லையா? ஆமா. இல்லங்க, ஏன் பேர்ல புது கம்பெனியா? ஆமா அஞ்சலி. அது இல்லங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீ சந்தோஷப்படுறியா வருத்தப்படுறியானே தெரியலையே. இல்லங்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா நீங்க என் பேரை கௌரவப்படுத்திட்டீங்க. என்ன சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ. ஆனா ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான். என்ன சொல்லு? என்னன்னா, மகேஷ் அஞ்சலி ஐடி கம்பெனின்னு வைங்க. நோ 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 நோ. ஏற்கனவே மகேஷ் மகேஷ்னு எல்லா இடத்துலயும் ரெஜிஸ்டர் ஆயிட்டேன். அஞ்சலி மட்டும் இருக்கட்டும். என்னோட ட்ரீம் இந்த ஒரு ஐடி கம்பெனி மட்டும் இல்ல, அந்த கம்பெனிக்கு என் ஒய்ஃபோட பெயரை வைக்கணும். ஆமா. உங்களுக்காக நான் பெருசா எதுவுமே செஞ்சது இல்ல. ஆனா நீங்க எனக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைங்க. யார் சொன்னா? என் வாழ்க்கைக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கொடுக்கறது நீதான் அஞ்சலி. நான் இவ்வளவு ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீ கொடுக்கற லவ் தான் காரணம். கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உழைச்சதுதான் என் உழைப்புன்னு சொல்லுவேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட சக்சஸ்க்கு நீ தான் காரணம்னு சொல்லுவேன். இந்த கம்பெனிக்கு உன்னோட பேரை வைக்கிறது என்னோட பெருமை. ஒரு மணி நேரம் தான் ஆச்சு. இது திருவிழாவுக்கு அலங்காரம் பண்ண பணம். அக்கா பிரிச்சு கொடுக்கா. 1008 செலவு இருக்குக்கா. இருடா தர. முருகா வாங்கிக்கோ. நீயும் கூட சேர்ந்து வேலை செஞ்சல. நீ வேலை செஞ்சதுனால தான் அவ்வளவு வேலையும் சீக்கிரமா முடிக்க முடிஞ்சது. இந்தா புடி. நீ செஞ்ச உதவிக்கு எனக்கு எதுவும் கிடைக்காம இருந்தா பரவாயில்ல. அதுக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காங்கல்ல, அத பிரிச்சு கொடுக்கறது தான் முறை. இந்த புடி. அடேங்கப்பா, பெரிய தாராள பிரபுவா இருப்பார் போல இருக்க. இவருக்கு 1008 பிரச்சனை இருக்கு. இவரு நம்ம அம்மாக்கு கண் ஆபரேஷனுக்கு பணம் கொடுக்க போறாராம். முருகா அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ புடி. இங்க பாரு, இந்த காலத்துல பணம் கிடைக்கிறது சாதாரண விஷயம் இல்ல. எல்லாருக்கும் தேவை இருக்கு. நான் என் அம்மா கண் ஆபரேஷனுக்கு பணம் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்கேன். ஆபரேஷன் பண்ற அன்னைக்கு பணம் பத்தலன்னா உன்கிட்ட கைமாத்தா வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் உன்கிட்டயே இருக்கட்டும். புடி.
நான் சொல்றது கேப்பியே இல்லையா? வாங்க. புடி. ம். என்னடா இப்படி நடு வீட்டுல தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்க? வீட்டுக்கு நல்லது இல்லடா. ஆமா, இதுக்கு முன்னாடி நான் இப்படியா தலையில கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா பார்த்தா அப்படி உட்காராமையே என் வாழ்க்கையில கதகளி ஆடிட்டு போயிடுச்சு. என்னது? என்ன பிரச்சனை? இத பாரு, உன் புள்ள தலையில கைய வச்சுட்டு உட்காந்துருக்கான். என்னன்னு கேளு. என்ன ரகு இதெல்லாம்? பாட்டி சொல்றாங்கல்ல, தலையில இருந்து கையெடு. ஏமா, இப்ப நான் தலையில கை வைக்கலன்னா கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போதா? நீங்க வேற போங்கம்மா, கடுப்பு ஏத்திக்கிட்டு நிலைமை புரியாம. அப்பா, எனக்கு இந்த மேக்ஸ் சொல்லி கொடு. என்ன கணக்குடா? 20 - 10. ஏண்டா, இத கேட்கறதுக்கு உங்களுக்கு வேற ஆளே கிடையாதா? நீங்க தான் மேக்ஸ் நல்லா சொல்லி கொடுப்பீங்களாமே. ஏண்டா டேய், இப்படி சொல்லி சொல்லி தாண்டா என் கதையை முடிச்சிட்டீங்க. குடுறாத குடு. என்ன இவன் இப்படி எல்லாத்துக்கும் சலிச்சுக்கிறான்? நீங்க கொஞ்சம் வாய முடுறீங்களா? சரியான ராவணன் தான். அத்தை, விடுங்க அத்தை. சொல்லி கொடுங்க. கேசவா, ரொம்ப பசிக்குது, சாப்பிடலாமா? சாப்பாடுன்னா உடனே வந்துருவானே. டின்னர் ரெடி ஆயிடுச்சா? ரெடியா இருக்கு, மாமா கூட்டிட்டு வந்துடுறேன். பாரு, வா சாப்பிடலாம். எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாது. கவனி, அத்தை, நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். சரி, நீயும் நல்லா சாப்பிடு பாட்டி. போய் போட்டு வா போ. எல்லாரையும் விட்டுட்டு நேரா என்கிட்டயே வந்து கேளு. உன்னை நம்பி உன் சன்னிதானத்துக்கு வந்த. உன் முன்னாடி தானே எனக்கு இந்த அநியாயம் நடந்துச்சு. அதெல்லாம் நீ வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்க. இத செஞ்சவன் யாரு? அவன் எங்க இருக்கான்? அவன் எப்படிப்பட்டவன் எதுவுமே எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் ஏன் இந்த தாலிய கழுத்துல சுமந்துட்டு இருக்கணும்? யாருன்னே தெரியாத ஒருத்தர் கட்டின தாலி என் வாழ்க்கையை தீர்மானிக்கும்னா அந்த தாலி எனக்கு தேவையில்லை. உன் கண்ணு முன்னால நடந்த இந்த அசிங்கத்தை நான் இங்கே சரி செஞ்சுக்கிறேன்.